ரொம்பே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கண் போன போக்கில் மனம்போன போக்கில் நாங்கள் வாழ்ந்துட்டு ரம்பே. உன்னிடத்தில் மேலான நற்கூணிகள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆனால் அதற்குண்டான தயாரிப்புகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எத்தனையோ தவறுகளை செய்து அதற்குண்டான தௌபாவை நாங்கள் தேடாமல் விட்டுவிட்டோம். மறு உலகத்தில் அவனுடைய பொருத்தம்தான் கிடைக்கும், நன்மைகள் செய்ய முடியாது. ஆனால் இங்க பொருத்தத்தை அடைவதற்குண்டான வழிகளை நாம தேடுறோமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், ஃபைன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். இந்த உலகம் என்பது நாம் எதை மறு உலகத்திற்காண்டி தேட முடியுமோ அதை தேடிக்கொள்ளும் உலகம். ஆனால் கேள்வி கணக்கு கிடையாது. நாம் எதை தேடிட்டு இருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். எதை தேடணும்? தேடுறதில்லை. தேடக்கூடாததை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யறதில்லை. அதனால சொன்னாங்க, ஃபைன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். இந்த உலகம் என்பது அமல் செய்யக்கூடிய, நன்மைகள் செய்யக்கூடிய, நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய உலகம். கேள்வி கணக்கு கிடையாது. வகதன் ஹிசாபுன். மறு உலகம் என்பது கேள்விகள் கேட்கப்படக்கூடிய உலகம். வலா அமலுன். அங்கே அமல் செய்ய முடியாது. இந்த உலகத்தை நம்ம விட்டுட்டோன்னா அங்கே ஒன்றும் பெற முடியாது. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, ரமலானில் மாத்திரம் கியாமுல் லைல். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாமல் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறு உலகம் என்பது கேள்வி கணக்கு மாத்திரம், அமல் செய்ய முடியாத ஒரு உலகம். ஆனால் அங்கே கை சேதப்படக்கூடியதாக ஆகிவிடும். இங்கே நாம் தயார் செய்யவில்லை என்று சொன்னால், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த உலகத்தில் கை சேதப்படக்கூடிய உலகமாக மாறிவிடும். அருமையானவர்களே, இங்கு நாம் என்ன செய்தாலும் அதற்குண்டான நற்கொலிகள் உண்டு. 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகிறோமா, அது நிலையாக இருக்க வேண்டும். இஷ்ராக் தொழுகிறோமா, துஹா தொழுகிறோமா, எதுவாக இருந்தாலும் அது நிலையாக இருக்க வேண்டும். அதனால அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக பிரியமான, அல்லாஹ்வுக்கு மிக நேசமான, அல்லாஹ்விற்கு உகப்பான அமல் எது தெரியுமா? செய்யக்கூடிய அமலில் நிலையாக இருப்பது, செய்யக்கூடிய அமலில் நிரந்தரமாக செய்வது. ஒரு நாளைக்கு 4 ரக்காத்து, அடுத்து தொழுகவே இல்லாமல் தூங்குறது. இப்போ நம்ம செய்யறோம் இல்லையா ரமலான்ல? கியாமுல் லைல். எங்கு பார்த்தாலும் கியாமுல் லைல். அந்த கியாமுல் லைலும் கூட சில பேர்கள், சகோதரர்கள் நம்மகிட்டே சொல்றாங்க, அது சாப்பாடு போடாம இருங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லுவாங்க. சொல்றவங்களும் அப்படி இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் ரமலானில் மாத்திரம் அந்த கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் இல்லாமல், அது நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அதை தஹஜ்ஜுத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2 ரக்காத் தொழுதாலும் போது, 2 ரக்காத் அது நிரந்தரமாக்கி கொண்டால் சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹுக்கு பிரியமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அமல் செய்யாமல் விட்டுவிட்டால் மறு உலகத்தில் அது கைசேதமாக ஆகிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உலகத்தில் அமல் செய்யக்கூடிய உலகம், கேள்வி கணக்கு கிடையாது. மறு உலகம் அமல் செய்ய முடியாது, கேள்விகள் கேட்கப்படும் உலகம். எனவே நம்மை நாம் இந்த உலகத்திலேயே என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஷஹீதுகள் இருக்கிறாங்கல்ல, அந்த ஷஹீதுகளுடைய அந்தஸ்து தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்மாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். தங்களுடைய உயிரை ஜிஹாத் செய்து எதிரிகளோடு போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்களை மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீங்க. ஏனென்று சொன்னால் பல் அஹ்யாஉம், அவர்கள் என்றும் ஹயாத்துள்ளவர்கள். நாம் விளங்க முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது, நம்மால் அறிய முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. சொல்லாதன் சொல்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வா, வலா தஹ்ஸபன்னல் லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்மாத். போரில் ஷஹீதானவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீ சொல்ல வேண்டான்னு சொன்ன அல்லாஹ் நினைக்க கூட கூடாதுன்னு சொல்றான். நினைக்கவே செய்யாதன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? பல் அஹ்யாஉ,
இந்த ரப்பியும் ரப்பிடத்தில் என்றும் ஹயாத் உள்ளவர்கள் இருசக்குன் ஒழுமணிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இந்த ஷஹீதுகள் மரணித்தவுடன் அந்த ரூஹ் ரப்பே சந்திக்கிறது. அந்த ரூஹ் ரப்பே சந்திக்குமே ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், ஆரம்பத்தில் இந்த ஆயத்து இறங்குவதற்கே ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்பட்டவுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்னும் ஹதீஸ்ல வரும். மீண்டும் என்னை அனுப்பு ரப்பே, நான் உலகத்தில் எதிரிகளோடு போர் செய்து நான் மீண்டும் ஷஹீதாக வேண்டும், இப்படியே நான் ஆக வேண்டும் என்று அவர் மீண்டும் உலகத்தில் அனுப்பப்படுவதற்கு ரப்பிடத்தில் முறையிட்டார். இவர்கள் கேட்க கேட்கதான் அதற்கு பிறகுதான் இந்த ஆயத்து இறங்கப்பட்டது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆசை, அப்படித்தானே? ஆசைப்படக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு காரியத்தையோ பார்த்தவுடன் நமக்கு ஆசை ஏற்படும். அந்த ஆசை தூண்டும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாம் அதுபோலதான் அவங்க ஷஹீதான பிறகு மீண்டும் அந்த உலகத்திற்கு வந்து சுஹதாக்களாக ஷஹீதுகளாக வேண்டும் என்று அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள் என்று ஹதீஸ்ல வரும். அருமையானவர்களே, அதுபோலதான் சுவனத்தை பார்த்த பிறகு சுப்ஹானல்லாஹ், இப்படி விட்டுட்டமே என்று அங்க கை சேதப்படுவோம். அதை முத்தாய்ப்பாய் வைத்துத்தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமல் செய்யக்கூடிய உலகம், கேள்விகள் இல்லாத உலகம், அமல் இல்லாத உலகம், கேள்வி மாத்திரம் உண்டான உலகம் மறு உலகம். எனவே இந்த உலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டு விடுவீர்களே ஆனால் கை சேதப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். எனவே நம்முடைய காரியங்களான உலகத்தில் நம்முடைய வாழ்வில் என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து ரப்பின் பொருத்தத்தையும் சுவனத்தையும் ரப்பில் லிகாவையும் சந்திப்பதற்குண்டான வழிகளை இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். மறு உலகத்தில் வெற்றி கிடைத்து விட்டால் அங்கே ரெண்டு விஷயம்தான், ஒன்று தோல்வி, இன்னொன்று வெற்றி. தோல்வி அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு வெற்றியே கிடையாது. உலகத்தில் வேண்டுமானால் தோல்விக்கு பிறகு வெற்றி, வெற்றிக்கு பிறகு தோல்வி, அப்படி மாறி மாறி வரும். ஆனால் மறு உலகத்தில் இரண்டு தான், ஒன்று தோல்வி, இன்னொன்று வெற்றி. அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, வெற்றி அடைந்து விட்டால் சுவனம் கிடைத்து விட்டால் ரிதா கிடைத்து விட்டால் லிகா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, தோல்வியான நரகத்தை விட்டு பாதுகாப்பும் வெற்றியான சுவனத்தை அடையும் பாக்கியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். இறைவா, உன்னிடத்தில் சுவனத்தை கேட்கிறோம், உன்னிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பை தேடுகிறோம் என்று அழகான முத்தாய்ப்பான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள் காருண்ய வல்லல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையானவர்களே, வெற்றி அடையப்பட்டு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு வெற்றி அடைந்த ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து விட்டால் சுவர்க்கம் ஒரு பாக்கியம், அடுத்து ரிதா அல்லாஹ்வின் பொருத்தம் ஒரு பாக்கியம், மூணாவது சுப்ஹானல்லாஹ் என்றும் நிலையான அந்த உலகத்தில், மகிழ்ச்சியான அந்த உலகத்தில் அல்லாஹுல் லிகா, ரப்பின் சந்திப்பு இருக்கிறதே அது பாக்கியமான சந்திப்பு. ரப்பின் பொருத்தம் இருக்கிறதே அது பாக்கியமான பொருத்தம். அல்லாஹ்வே சொல்வான், ரதீது அன்கும், உங்களை நான் பொருந்திக் கொண்டே, இனிமே கோபமே கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வின் கோபம் ஏற்பட்டுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அது அவனுடைய பொருத்தம் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். ஆனா அங்க பொருத்தம் கிடைச்சிட்டா கோபமே கிடையாது, அப்படிதானே? ரப்பு பொருத்தம் கிடைத்துட்டால் கோபமே கிடையாது. லிகா கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு வேற ஒண்ணுமே இல்லை. அந்த லிகா தான் பாக்கியம், அந்த ரிதா தான் பாக்கியம், அந்த சொர்க்கம் தான் பாக்கியம். அருமையானவர்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு சின்ன காரியம் சூனத்தில் சேர்க்கும். எனவே உலகத்தில் அல்லாஹ்வின் உயர்ந்த அந்தஸ்தான சுவர்க்கம் கிடைப்பதற்கு சின்ன காரியமா இருந்தாலும் போதும், அது சுவர்க்கத்தை சேர்த்தும். ஆனா எந்த காரியம் என்பது நமக்கு தெரியாது. அது எந்த காரியமாகவும் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவனுக்கும் ஒரு ஜாந்தை இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்கு நரகத்தில் ஒன்று போட்டுடும். உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் இப்படியெல்லாம் இருந்து நரகத்திற்கும் அவருக்கும் ஒரு ஜாந்தை இருக்கும்.
ஏதோ ஒரு காரியம் கொண்டு சோளத்தில் சேர்த்துரும். எனவே அது எந்த காரியம் என்பது நமக்கு தெரியாது. எனவே உலகத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் உண்டோ அந்த காரியங்களை ரப்பின் பொருத்தத்திற்கு மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டோ நரகத்திற்கு பயந்தோ இருக்கக்கூடாது. ரப்பின் பொருத்தம் கிடைத்து விட்டால் லிகா. எனவே அருமையானவர்களே, ரப்பின் பொருத்தத்தையும் லிகாவையும் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானார். இதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, முயற்சி எடுத்தார்களோ, எல்லா விதத்திலும் தங்களை அர்ப்பணித்தார்களோ, நம்முடைய அழகான நண்பர்கள் பிள்ளைங்க சுப்ஹானல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் நல்ல பேரை வச்சிருக்கிறாங்க, நல்ல பேர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அழகான பேர். அந்த பேருக்கு சொந்தக்காரர்களாக அதுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, உண்மையிலே எனக்கு மனசு பூரிப்பா இருக்குது. இது முகஸ்துதியா நீங்க எடுத்துடக்கூடாது. நான் மனசு நிரம்பிதான் சொல்றேன். இந்த காரியங்கள் இந்த பிள்ளைகள் செய்துட்டு சுப்ஹானல்லாஹ் என் கூடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு. அது போல தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எல்லாம் மேன்மையாக்கட்டும். நான் மனசு நிரம்ப துஆ செய்கிறேன். அல்லாஹு தாலா உண்மையிலே அவருக்கு ஹைரான வாழ்க்கை கொடுத்தருவானாக. அந்த பிள்ளைகளை கொண்டு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுத்தருவானாக. இந்த இபாதுர் ரஹ்மானுங்கிற சங்கத்தில் ஒரு ஆலிமும் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆலிம் பிள்ளையை ரொம்ப பாடுபடுறாரு. ஏன்னா அந்த பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இதுக்கான்னு சொல்லிடக்கூடாது. எனவே அந்த பிள்ளைகளுக்கான நீங்களும் துஆ செய்யணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலும் ஹைரான வாழ்க்கையை தந்தல்வானாக. நம்மை கொண்ட நம்முடைய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை தந்து நாளை மறுமையில் சுவனத்தை தந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை தந்து லிகாவை தந்து எல்லோரும் அங்கு சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.